ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நீங்க வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு கார்ஸ் அந்த நெக்ஸ்ட் ஷோரூம் தான் தேங்க்ஸ் பண்ணீங்க. நீங்க அவங்க தான் உங்களுக்கு கார் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலா டிரைவர் வந்து இண்டிகேட்டர் ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ண மறந்துட்டாரு அப்படின்னா இந்த இடத்துல லைட்டா தெரியும். அது மட்டும் இல்லாமல் மெயின் அட்ராக்ஷன் இந்த டயர் தான். இந்த நேரத்தில் நல்ல ஒரு சூப்பரான ஒரு நல்ல பெரிய டயர் தான் கொடுத்துருக்காங்க. நீங்க வரைக்கும் தெரியும், ஒரு கிளாசி பிளாக் சில்வர் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. வீல் சைஸ் பத்தி சொல்லணும் வந்து பாத்தீங்கன்னா வந்து 215/16 இன்ச் அலாய் வீல்ஸ் வருது. பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து டிஸ்க் கொடுத்துருக்காங்க. பின்னாடி ரியர்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரம் தான். அப்புறம் ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா வந்து வாஷர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து எத்தனை பார்க்கறதோட கிட்டங்க பார்க்கறது ரொம்பவே சூப்பரா இருக்கு. பட் அந்த சட்டை வந்து இங்கே வந்தாலே தெரியுது. இங்கே வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட் டைப்ல கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நல்லாவே டச் ஃபீல் பண்ணி சொல்லலாம். அது மட்டும் இல்லாம சைட்ல இன்னொரு மெயின் அட்ராக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குரோம் ஸ்டெப்ஸ் தான். இது அப்படியே இந்த டோர்ல அப்படியே ரன் ஆகி ரியர் டோர் வரைக்கும் முடியுது. ஃப்ரண்ட்ல பார்த்தா மாதிரி ஒரு முன்னாடி ஸ்மைலி மேல வந்து பாத்தீங்கன்னா ரேட்டிங் இருக்கு. அதே கிடைக்கும். ஒரு சின்னதான ஒரு பிளாக் கலர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அது வேற ஒன்றும் இல்லை. எனக்கு கார் வாங்குறதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரியல் கேமரா தேவை அப்படின்னா இந்த கார் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அக்சசரிஸ்ல வந்து வெல்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா பண்ணல நல்லா இருக்குமோ எனக்கு தோணுது. ஏன்னா பெண் மெட்டீரியல்ஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் மரீனோட டோரை பத்தி பார்த்துருவோம். டோர்ல வந்து சொல்லணும்னா ஃபுல்லாவே ஒரு ஹாட் பிளாஸ்டிக்ல ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. ஒரு என்ன பீச்சம் கலர் எதுவுமே இல்லாம ஃபுல்லாவே ஒரு பிளாக்கா இருக்கு. டோர் அந்த ஹேண்டில் பாஸ் பாத்தீங்கன்னா ஒரு குரோம் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சாங் யூஸ் பண்ணிட்டு இங்கெல்லாம் மட்டும் ஹாட் பிளேஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. கீழே பாத்தீங்கன்னா வந்து யூஸ்ஃபுல்லான திங்ஸ் வச்சுக்கிறதுக்காக கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாட்டில் ஹோல்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்டீரியர் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஒரு பிளாக்கிஷ்ல ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹாட் பிளாஸ்டிக்ல யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏசி வென்ஸ் பத்தி பாத்துறோம். ஏசி வென்ஸ் பாத்தீங்கன்னா இங்க வெர்டிகல் டைப்ல கொடுத்துருக்காங்க. அப்புறம் சைட்ல இங்க ஏசி வென்ஸ் பாத்தீங்கன்னா இங்க சின்னதா கொடுத்துருக்காங்க பேசஞ்சர் கம்ஃபர்ட்காக. அப்புறம் கீழே வந்து பாத்தீங்கன்னா க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெருசும் சொல்ல முடியாது, ரொம்ப சின்னதும் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு மீடியமான ஒரு க்ளவ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு டிஸ்பிளே பத்தி சொல்லணும்னா வந்து ஒரு 9 இன்ச் ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. அப்படியே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு டேப் எடுத்து அப்படியே வச்ச மாதிரி இருக்கு. இதுவும் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. அப்புறம் டே டைம் விசிபிலிட்டி, ரீடபிலிட்டி, டச்சபிலிட்டி எல்லாமே பக்காவே இருக்கு, சூப்பராகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இங்க கீழே பாத்தீங்கன்னா வந்து ஏசி கண்ட்ரோல் பண்றதுக்கான சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் வேற மாரி கொஞ்சம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதோ கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 பாட்டில் ஹோல்டர்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் சார்ஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படியே இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு சங்கியா குட்டியா வந்து ஒரு ஜிஎஸ்டி கொடுத்துருக்காங்க. குடிக்கிறதுக்குமே ரொம்பவே நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் கீழே பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஹேண்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்தீங்கன்னா பேசஞ்சர் கம்ஃபர்டபுளா இங்க ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சோ இதுக்குள்ளாரையும் திறக்கலாம். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு குட்டியா ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்கு. சோ இதுவுமே ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். காயின்ஸ், சார்ஜர்ஸ் இதெல்லாம் வந்து இதுக்குள்ள போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டேரிங்கை பத்தி பாத்துருவோம். ஸ்டேரிங் வந்து பாத்தீங்கன்னா 3 ஸ்போக் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. நடுவில் நீட்டா சுசுகி லோகோ வந்து எம்ப்ளாய் பண்ணிருக்காங்க. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அட்ராக்ட் பண்றதுக்காக குரோம் ஃபினிஷ்ல ஒரு 3 ஸ்போக்ஸ்ல ஃபினிஷ் பண்ணிருக்காங்க லைட்டா. இதுவே இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த 4 விண்டோஸ் ஆப்ரேட் பண்றதுக்கான சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எலக்ட்ரிகலி அட்ஜஸ்டபிள் மிரர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹேண்டில் பார்ஸ் குரோம் ஃபினிஷ்ல ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் மேல பாத்துறோம். மேல வந்து பாத்தீங்கன்னா சன்ரூஃப் ஷேடோ கொடுத்துருக்காங்க. இதுல ஆனா மிரர் கொடுக்கல, பட் இதுல கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதுல மிரர் கொடுத்துருக்காங்க, பட் லைட் கொடுக்கணும்னா நைட் டைம்ல இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ லைட் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா வந்து மேல நைட் டைம்ல பேசஞ்சர் கம்ஃபர்ட்டுக்காக லைட் கொடுத்துருக்காங்க. நைட் டைம்ல இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இதுதான் ஹேண்டில் பண்ணணும், இப்படிதான் வந்து பண்ணணும். ஆட்டோ டிமிங் அட்ஜஸ்டபிள் மிரர். சோ இது வந்து கிளைமேட்டிக்
சேஞ்சஸ்க்கு தகுந்த மாதிரி இது அப்படியே சேஞ்ச் ஆகிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நானும் பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருக்கு. இப்போ பலினோட பின்னாடி ரியர் சீட்ஸை பத்தி பார்ப்போம். ரியர் சீட்ஸ் பாத்தீங்கன்னா வந்து உள்ள வரதுக்கும் சரி வெளில போறதுக்கும் சரி ரொம்பவே கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. அதுக்கப்புறம் லெக் ரூமை பத்தி பேசணும்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு. நீங்க டிரைவர் சீட் வந்து கரெக்டான பொசிஷன்ல தான் இருக்கு. அப்பயுமே பாத்தீங்கன்னா எனக்கு வந்து லெக் ரூம் வந்து நிறையவே கிடைக்குது. ஹெட்ரூமை பத்தி சொல்லணும்னா ஹெட்ரூமே பாத்தீங்கன்னா ரொம்ப நிறையவே ஸ்பேஸ் இருக்கு. பட் எனக்கே வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே இடிக்கல, நல்ல கம்ஃபர்டபுளாவே இருக்கு. அப்புறம் ரியர் பேசஞ்சர் கம்ஃபர்ட்டுக்காக இங்க ஒரு சார்ஜிங் சாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு குவார்டர் கிளாஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த சைடு கூட இருக்கு, தெரியும்னு நினைக்கிறேன். இப்போதான் விண்டோஸ் நிறைய வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு குவார்டர் கிளாஸ் கொடுத்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மாருதி சுசுகி பலினோட கீயை பத்தி பாத்துருவோம். கீ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து ஒரு பிளாக்கிஷ் கலர்ல கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இந்த சென்டரா பாத்தீங்கன்னா வந்து ஒரு கிளாசி பிளாக்ல பினிஷ் பண்ணி நடுவுல சுசுகி லோகோ கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பாக்குறதுக்கு ஒரு அட்ராக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கிடைக்குது. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா மேல பாசல் கொடுத்துருக்காங்க. இதுவே ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா இன்னைக்கு வந்து நிக்கிறது வந்து அவசியம் இல்லை. ட்ராக் வீக்கிறது வந்து தேடி தெரிஞ்சு கிரவுண்ட் பிளேயர்ஸ் பத்தி நான் சொல்லுவேன். கிரவுண்ட் பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா 170 மீட்டர் ஃபுல் தான். இது வந்து சும்மா இப்படி மூவ் பண்ணா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அப்பதான் நம்ம கம்ஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி செட் ஆகும். இதுக்கப்புறம் வர கார்ல இதெல்லாம் வந்து கொஞ்சம் மூவ் பண்ற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏசி ஈவென்ட்ஸ் கொடுக்கவே இல்லை இங்க. ஸோ கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ரியர் பேசஞ்சர் கம்ஃபர்ட்டாக இங்க லைட்டு கொடுத்துருக்காங்க. பட் ஆனா அது வந்து இங்க வைக்காம இங்க வச்சிருக்காங்க. ஸோ ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கையை அப்படி எக்கி கொஞ்சம் யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கவனிச்சு இங்க கொஞ்சம் சென்டரா வச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. பட் அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா தை சப்போர்ட் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹைட் தூக்கி கொடுத்துருந்தாங்கன்னா தை சப்போர்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன தெரிஞ்சா கமெண்ட் லீவ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா நடுவில் ஆம்ரெஸ்ட் கொடுக்கல. ஸோ இது ஒரு குறை தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆம்ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அப்புறம் கீழே பின்னாடி பாத்தீங்கன்னா வந்து அன்லாக்கிங் லாக்கிங் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஆனா பூட் ஸ்பேஸ் ஓப்பன் பண்றதுக்கான பட்டன் கொடுக்கல. இதையும் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். லோடிங் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா கீழே இருந்து ஒரு பொருள் எட்டி வைக்கிறது தான் ஈஸி. பட் இதே கொஞ்சம் லோட் பண்ணி மேல கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து நீங்க வைக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இது இன்னும் கொஞ்சம் கவனிச்சுனா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பலினோ பார்த்தீங்கன்னா நிறைய கலர் வேரியன்ஸில் இருக்குது. சில்வர், டைமண்ட் ஒயிட், ப்ரீமியம் ரெட், நெக்ஸா ப்ளூ, இதுமாதிரி நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. பட் நெக்ஸா ப்ளூன்ற கலர் மட்டும்தான் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரீமியம் லுக்கு, அந்த ஒரு லுக் வைஸ் வந்து இன்னும் மேம்படுத்து மாரி காட்டுற மாரி இருக்கிறதுக்கு நெக்ஸா ப்ளூ வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். 2020 பலினோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 37 லிட்டர்ஸ் வருது. அது மட்டும் இல்லாமல் மைலேஜ் பார்த்தீங்கன்னா வந்து 21 கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாக பார்க்கும்போது 16லேருந்து 17 வரைக்கும் தான் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்டும் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி பண்ண கார் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதோட ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். until then கிரிதரன் ஷைனிங் ஆஃப். பை பை.